வணக்கம் அன்பானவர்களே. இந்த நிமிஷத்தில் இந்த ஆடியோ கேட்கிற நீ உன் மனசு சின்னஞ்சிறிய துண்டுகளா உடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு உறவு முடிஞ்சிட்டது. ஒரு மனிதர் விட்டு போயிட்டார். ஒரு கனவு நின்னுட்டது. மனசு கேக்குது, ஏன்? என்ன தவறு? நான் போதுமானவனா இல்லையா? முதல்ல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோ. பிரிவு உன் மதிப்ப நிர்ணயிக்காது. ஒரு உறவு முடிஞ்சது என்பதால நீ குறைவானவன் ஆக மாட்ட. பிரிவு ஒரு வலி, அது உண்மை. அத மறுக்க வேண்டியதில்லை. நீ சோகப்படுறது சரி. நீ அழுறது சரி. நீ வெறுமையா உணர்றது சரி. மனசு காயமா இருக்கு என்றால் அதுக்கு நேரம் கொடுக்கணும். உடம்புக்கு காயம் பட்டா எப்படி ஆற நேரம் எடுக்குமோ அதே மாதிரி மனசுக்கும் நேரம் தேவை. உன்னை நீ அவசரப்படுத்தாதே. பல நேரம் நாம் நினைக்கிறோம், அவர் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? அவர்தான் என் உலகம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். உன் முழு வாழ்க்கை அல்ல. உன் சிரிப்பு அவரால மட்டும் வரல. உன் கனவுகள் அவரால மட்டும் உருவாக்கப்படல. அவர் வந்ததுக்கு முன்னாடியும் நீ இருந்தே. அவர் போன பிறகும் நீ இருக்கப் போறே. பிரிவுக்கு பிறகு மனசு என்ன செய்யும் தெரியுமா? அது நல்ல நினைவுகளையே மட்டும் நினைவுக்கு கொண்டு வரும். அது வலியை மறந்துட்டு இனிமையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு உறவு முடிஞ்சதுக்கு காரணம் இருந்திருக்கும். அதை மறந்துட்டு நீ உன்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தா அது உன் காயத்தை நீயே ஆழப்படுத்துற மாதிரி. நினைத்துக்கோ, சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இருக்க வரல. அது நம்ம கற்றுக்கொள்ள வருது. இந்த பிரிவு உன்னை உடைக்க வந்ததல்ல, உன்னை வளர்க்க வந்திருக்கும். இப்போ உனக்கு வலி இருக்கு. ஆனா இந்த வலிதான் உன்னை உன்னோட உண்மையான பலத்துக்கு கொண்டு போகும். இது உன்னை கற்றுக் கொடுக்கும். நீ எவ்வளவு ஆழமா நேசிக்க முடியும். நீ எவ்வளவு பொறுமையாயிருந்தாய். நீ எவ்வளவு உண்மையானவன். அந்த குணங்களெல்லாம் இன்னும் உன்னுள்ள இருக்கு. ஒரு மனிதர் போனதால அந்த நல்ல குணங்கள் போயிடாது. இப்போ முக்கியமான கேள்வி. இனி என்ன செய்யப் போற? முதல்ல உன்னை குறை சொல்லுறத நிறுத்து. எல்லா உறவுகளும் இருவருடைய பயணம். ஒருத்தர் மட்டும் காரணமில்ல. நான் இன்னும் நல்லவனாயிருந்தா இது நடக்காதேன்னு நீ உன்னை சோதிக்காதே. நீ அப்போது உன்னால் முடிந்ததை செய்தாய். அது போதும். இப்போ உன் கவனம் உன்னில இருக்கணும். நீ சாப்பிடுறியா? நீ தூங்குறியா? நீ உடம்பை கவனிக்கிறியா? இதெல்லாம் சின்ன விஷயமா தோணலாம். ஆனா மனசு குணமடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும். சிறிய நடைப்போ. புதிய விஷயம் கத்துக்கோ. நீ விரும்புற ஒரு செயலில் மூழ்கு. மெல்ல மெல்ல உன் மனசு வேறொரு திசைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். முக்கியமா நினைத்துக்கோ, நீ நேசிக்க தகுதியானவன். நீ மதிக்க தகுதியானவன். நீ உண்மையான அன்புக்கு தகுதியானவன். ஒரு உறவு முடிஞ்சதால அந்த தகுதி குறையாது. உனக்காக சரியான மனிதர் இருந்தா அவர் உன்னை விட்டு போக மாட்டார். உன்னை மதிக்காத உறவு போனது ஒரு இழப்பு மாதிரி தோணலாம். ஆனா அது ஒரு பாதுகாப்பு கூட இருக்கலாம். இந்த பிரிவு உனக்கு ஒரு வாய்ப்பு. உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க, உன் கனவுகளை மீண்டும் நினைக்க, உன் இலக்குகளை திரும்பப் பார்க்க. பல நேரம் நாம் உறவுக்காக நம்மையே மறந்து போயிருப்போம். இப்போ உன்னை திரும்பப் பெறு. நீ என்ன விரும்புற? நீ எங்கே போகணும்? நீ எப்படி பழகணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடு. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா இந்த வலிக்கு நன்றி சொல்லுவாய். ஏன்னா இந்த வலிதான் உன்னை இன்னும் முதிர்ச்சியுள்ளவனா மாற்றும். இன்னும் வலிமையானவனா மாற்றும். இப்போ உனக்கு இருட்டா தோணலாம். ஆனா இருட்டு நிரந்தரமில்ல. காலை வந்துதான் தீரும். இப்போ இந்த நிமிஷத்துல ஒரு முடிவெடு. நான் இந்த வலியிலிருந்து வெளியே வரப்போறேன். நான் என்னை நேசிக்க ஆரம்பிக்கப் போறேன். நான் என் மதிப்பை புரிஞ்சிக்கப் போறேன். மெல்ல மெல்ல நாள் நாளா உன் மனசு குணமடையும். காயம் ஆறும்போது சின்ன தழும்பு இருக்கும். ஆனா அது உன் பலத்தின் அடையாளம். நினைத்துக்கோ, பிரிவு உன்னை உடைக்க முடியாது. நீ உன்னை விட்டு போகவில்லை என்றால். உன்னை நீ பிடிச்சுக்கோ. உன்னை நீ ஆதரிக்கோ. உன்னை நீ நேசிக்கோ. ஒரு நாள் சரியான மனிதர் உன் வாழ்க்கையில வருவார். அப்போது நீ முழுமையானவனா இருப்பாய். உன்னை அறிந்தவனா? உன்னை மதித்தவனா?
இன்று அழு, ஆனால் நாளை எழு. இன்று வலி உணர், ஆனால் நாளை முன்னேறு. நீ பலவீனமில்லை, நீ குணமடைகிறாய். நன்றி, அன்பானவர்களே. உன் மனம் அமைதியை அடையட்டும்.